போரின் போது கௌரவர்களின் படைகள் அர்ஜுனனை சுற்றி வளைத்து தாக்கி கொண்டிருந்தன. அன்று அர்ஜுனன் தனது காட்டிபத்தை ஏந்தி மிக தீவிரமாக போர் புரிந்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் எதிரிகளின் அம்புகள் மலை என பொழிந்தன. அர்ஜுனன் அனைத்தையும் எதிர்த்து தாக்குதல்கள் நடத்தினான். தேரோட்டியாக இருந்த கிருஷ்ணர் அர்ஜுனனை அந்த அம்பு மலையிலிருந்து காப்பதற்காக தேரை மிக லாபகமாக செலுத்தினார். அர்ஜுனனின் மிகச்சிறந்த பாதுகாப்பு அரணாகவே கிருஷ்ணர் விளங்கினார். உலகை காப்பவனே அர்ஜுனனை காக்கும் போது அம்புகள் என்ன செய்துவிட முடியும்? இருப்பினும் அர்ஜுனன் தன் வீரத்தால் தன்னைத்தானே தன்வசம் இழந்தான். கர்வ கொம்புகள் முளைக்க துவங்கின. நானே இந்த போரை நடத்துகிறேன், என் அம்புகளை வெற்றியை தீர்மானிக்கின்றன என்ற எண்ணம் அவனுக்குள் மெல்ல தலை தூக்கியது. தேரின் வேகத்தை இன்னும் அதிகரிக்க சொல்லி அவன் கிருஷ்ணருக்கு கட்டளையிட்டு கொண்டே இருந்தான். ஒரு சமயம் எதிரிகளின் தாக்குதலை சமாளிக்க கிருஷ்ணர் தேரை திருப்பிய போது வேகத்தை குறைப்பதற்காக எண்ணிய அர்ஜுனன் தன் கையில் இருந்த வில்லால் கிருஷ்ணரின் முதுகில் தட்டினான். அன்று மாலை போர் முடிந்து கூடாரத்திற்குள் திரும்பிய போது கிருஷ்ணர் தன் மேலாடையை கலற்றினார். அவரது முதுகில் இரத்த காயங்களும் தழும்புகளும் இருந்தன. இதை கண்டு பதறி போன அர்ஜுனன், மாதவா, இது எப்படி நடந்தது? உன்னை தாக்கிய வீரன் யார்? சொல், இப்போதே அவனை அழித்து விடுகிறேன் என்று கிருஷ்ணரையும் தன்னால் காப்பாற்றிவிட முடியும் என்று இன்னும் அறியாமையில் பிதற்றிக் கொண்டிருந்தான். கோபத்தில் கொதித்தெழுந்தான். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் அமைதியாக சிரித்து கொண்டே சொன்னார், அர்ஜுனா, இது எதிரிகளின் அம்பு தந்த காயம் அல்ல. போர்க்களத்தில் நீ உன்னையும் அறியாமல் உன் வில்லால் என் முதுகில் அடித்தாயே, அந்த அடிதான் இது. நீ அம்புகளை எய்து கொண்டிருந்த போது அந்த அம்புகளின் பாதிப்பு உன்னை தாக்காமல் இருக்க நான் என் முதுகை கேடயமாக ஆக்கி கொண்டேன். நீ உன் வில்லால் என்னை தட்டியதை போரின் மும்மரத்தில் நீ மறந்திருக்கலாம். ஆனால் என் பக்தன் தரும் ஒவ்வொரு வழியையும் நான் மகிழ்ச்சியோடு ஏற்கிறேன். இதை கேட்ட அர்ஜுனன் நிலை குலைந்து போனான். தான் செய்த தவறை உணர்ந்து கிருஷ்ணரின் கால்களில் விழுந்து அழுதான். நான் போர் புரிகிறேன் என்ற அவனது கர்வம் சுக்கு நூறானது. தான் செய்த ஒவ்வொரு அம்பிற்கும் பின்னாலும் கிருஷ்ணரின் உழைப்பும் தியாகமும் இருப்பதை அப்போதுதான் உணர்ந்தான்.